நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தவை காத்து நிற்கும். என்ன பாட்டு இல்லை? பாட்டு பாடினவரும் விண்ணுலகில், இந்த பாட்டுக்கு நடித்தவரும் விண்ணுலகில், புகழேனியின் உச்சியில் போயிட்டாங்க. அதில் கருத்து கேட்குறோமே, யாராவது அதை ஃபாலோ பண்ணுறோமா? உனக்கு இருக்கோ இல்லையா எடுத்து அள்ளி கொடுத்துரு. என்னது எது வந்தாலும் சரி, தர்மம் தலை காக்குமா, அதுக்கு இன்னும் எல்லாம் செஞ்சிருவியா? அதுங்க தான் தப்பு. தர்மம் பண்ணணும், நமக்கு போக மிச்சத்தை தர்மம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் போய் இப்படி அடுத்தவங்க உங்களுக்கு தர்மம் வாங்குற அளவுக்கு நம்ம ஆகிடுவோம். நிறைய பார்த்தாச்சு. தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்கெல்லாம் கடைசியில் அலுமினியம் தட்டு கூட வழி இல்லாமல் கையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதான் பணம் வரும்பொழுது ஆடல் பாடலாக இல்லாமல் அமைதியாக நம்ம தேவையை மட்டும் அளவாக பூர்த்தி பண்ணிவிட்டு போனால் போதும். சைக்கிளில் போயிட்டுருக்கோம், நிறைய பணம் வருது, சரி ஒரு பைக் வாங்கு. சரி பைக்கில் போயிட்டுருக்கேன், நிறைய பணம் வருது, ஒரு சாதாரணமாக ஒரு கார் வாங்கு. இஎம்ஐயில் வாங்குறது இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்குறது அதெல்லாம் வேணாம். உன் கைக்களவு கை கடக்கமாக ஒரு சிம்பிளாக நீ வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீ ஒரு காரில் போகிறேன்னா, ஒரு 10 லட்ச ரூபா காரு நீ போகிறேன்னா, உன்னுடைய பாக்கெட்டில் கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாயாவது இருக்கணும். அதான் இப்போ ஏடிஎம் கார்டு வந்துச்சே, கிரெடிட் கார்டு வேறு வந்திருக்குது. பாக்கெட்டில் பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொண்டு சரக்கு இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லாம் வந்துடும். அப்படி தானே? நல்லது தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறது, கடனுக்காக மாரடிக்கிறாதீங்க. கடன் வாங்கி குடும்பம் நடத்தாதீங்க. கடன் வாங்கி சொகுசாக இருக்காதீங்க. கடன் வாங்கி என்ன பண்ணுறீங்க, வைத்தியம் பார்க்காதீங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்துருச்சே இஎம்ஐ. உடம்பு சரியில்லையா, கையில் அடிபட்டுருச்சா, டாக்டர் பார்ப்பார். ஓஹோ சரி ரைட், இதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுது தம்பி, நல்லா கட்டு போட்டு சரியாக்கிடலாம். ஐயோ 1 லட்ச ரூபா பணம் இல்லைங்க, பரவாயில்லைங்க, அதுக்கெல்லாம் இஎம்ஐ. இப்போ பஜாஜில் பஜாஜ் மன்னிக்கவும் நிறையா கம்பெனி இருக்காங்க, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி நிறையா இருக்குது, அதில் போட்டு தருவாங்க. அதில் நம்ம போட்டுக்கலாம், இஎம்ஐ போட்டுக்கலாம் தம்பிம்பாங்க. நமக்கு என்ன தெரிய போகுது? போடு. ஸோ இந்த இஎம்ஐங்கிற வார்த்தை நம்ம எல்லோரையும் என்ன பண்ணுது, பைத்தியம் முடிக்க வச்சிருச்சு. 4ஆம் தேதி ஆனால் ஒரு இஎம்ஐ வரும், ஐயோ அதுக்கு 4,000 ரூபா கட்டணும். 6ஆம் தேதி வந்தால் இன்னொரு இஎம்ஐ வரும், அதுக்கு 12,000 ரூபா கட்டணும். 2ஆம் தேதி ஒரு இஎம்ஐ வருதுங்க, அதுக்கு தான் காசு இல்லைங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. 3ஆம் தேதிக்கு அப்புறம் காசு வந்துடும் உனக்கு, 2ஆம் தேதி வரலையா, சரி கட்டு. ஃபைன் 2 பக்கம், பேங்க் பக்கம் ஃபைன் போடுவாங்க, அந்த ஃபைனான்ஸ் பக்கம் ஃபைன் போடுவாங்க. எல்லாத்துக்கும் உனக்கு தலக்கா மண்டையில் பிரச்சனை அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வேணுமா? வேண்டாம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கை கடக்கமாக வச்சுக்கணும், விரலுக்கு தெரிந்த வீக்கம். தர்மத்தையும் இதே போல் தான் சொல்கிறேன், தர்மம் அள்ளி அள்ளி கொடுக்காதீங்க. கையில் 500 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா நீங்கள் தர்மம் பண்ணலாம், தப்பில்லை. அதுவே அதிகம்தான். தர்மம் பண்ண சொல்லி யாரும் சொல்லலை. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு பழமொழி எப்போவுமே நான் சொல்லுவேன் அடிக்கடி. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், தயையும் கொடையும் பிறவி குணம். எல்லாமே பழகிடலாம் சாமி. இந்த ஒருத்தரை பார்த்து தயவுதாட்சியப்படுறது, கொடை அள்ளி கொடுக்குறது, இதெல்லாமே பிறவி உன் ரத்தத்தில் ஊறி வரணும். உங்கள் தாத்தன் அப்பன் முப்பாட்டன் எல்லாம் கொடுத்துருந்தா தான் உனக்கு ஒரு இல்லைன்னா வராது. பரம ஏழையாக இருப்பான், அவன் கையில் 10 ரூபா இருக்கும், 5 ரூபாய்க்கு யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவான். நான் சத்தம் பண்ணேன், ஒன்ட்டே 10 ரூபா ஏன் 5 ரூபா கொடுக்குற? இல்லைங்க பரவாயில்லைங்க, அவன் சாப்பிட்டோம். அப்போது அந்த தயவுதாட்சணை அதெல்லாம் அவங்க ரத்தத்தில் ஊறி வரக்கூடியது. ஸோ தர்மம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. நானே சில நேரங்கள் தர்மம் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். தவறான கருத்தாக அது உண்மையான தெளிவு தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் ஒரு குடிகாரன் வைப்போமே, நாங்கள் அந்த காரில் வரும்போது ஒரு சிக்னல் நிப்பாட்டுவோம். அங்கே ஒருத்தன் ஒரு குடிகாரன் வருவான், இப்படி
ஒரு காருக்கு 10 ரூபா போடுவாங்க, சரிங்களா? 10 காருக்கு 100 ரூபா ஆச்சு. போயிட்டு அந்த என்னமோ சொல்லுவாங்களே அளவான குடிக்கிறது, கிட்டிங்க அதை குடிச்சிட்டு போய் மரத்தில் படுத்து தூங்குறது. சோறு திங்க மாட்டான், கையில் காசு இருக்காது, திருப்பி வந்து அப்படியே கை நீட்டுறது. இதே தான் வேலை அவனுக்கு. அப்போது அவனுக்கு போடக்கூடிய அந்த தர்மத்தால் நாம் அவனை கெடுக்கிறோமோ என்ற எண்ணங்கள் எனக்குள்ளே வரும். அப்போ அவன் செய்யக்கூடிய பாவ செயலுக்கு நம்ம தானே காரணம். எது பாவம் எது புண்ணியம் அனலைஸ் பண்ண முடியலைங்களே. அதுதான் நான் சொல்லுவேன், உன் மனசாட்சியில் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துரு, இல்லைன்னா விட்டுரு. மனசை கல்லாக்கிக்கோ. கண்ணு தெரியாமல் வந்து கேட்பாங்க, பிளைண்டுன்னு பேரில் வந்து வாங்குவாங்க. அவங்க மட்டும் யோக்கியமாக இருப்பாங்களா? வாங்கிட்டு போய் என்ன செய்யலான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அதான் சில நேரத்தில் நான் யோசிக்கிறது. தர்மம் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன்னா, பொருளாக வாங்கி கொடுத்துருங்க. பணமாக கொடுத்து நீங்கள் ஏன் மாட்டிக்கிறீங்க? ஸோ ஒரு பொருளாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் அவனுக்கு பயன்படும். இன்னொரு வழி இருக்குது, நம்ம அந்த பொருளை அந்த பக்கம் பொண்ணை கொண்டு விற்று போட்டு பாதி விலைக்கு விற்றுட்டு தண்ணி குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், அது வேறு. நான் சில விஷயங்கள் நாம் ஊடுருவி பார்க்க முடியாது. தர்மம் தலை காக்கும்னுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு அளவான என்ன செய்ய தர்மத்தை கொடு. அதுக்குன்னு உனக்கு டோட்டலாக வலிச்சு போட சொல்ல. 100 ரூபா இருந்துச்சுன்னா என்ன 50 ரூபா வரைக்கும் நீ தர்மம் பண்ணலாம். அப்போது அந்த தர்மம் வந்து என்ன செய்யுதுன்னா, உன்னுடைய ஊழ்வினையில் செய்த என்ன சில செயல்களை, அதாவது என்ன சொல்கிறது, அது கர்மான்னு சொல்லுவாங்க, பேட் கர்மாஸ் ஆங்கிலத்தில். தமிழில் வந்து கெட்ட செயல்கள், கெட்ட வினைகள், அதை வந்து என்ன பண்ணும், அழிக்குது. ஸோ தர்மத்தில் சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? தர்மத்திலே சிறந்த தர்மம் அன்னதானம். தானம் தர்மம் ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? அப்போ அன்னதானம் என்று அதை நம்ம நிறைய கொடுத்தோம்னா வயிற்று பசிக்கு தான் வாங்கி சாப்பிட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அது வந்து நம்மளை காப்பாற்றும். எப்போ? நமது இறக்கும் நேரத்தில், இறக்கும் தருவாயில் நமக்கு நல்ல இறப்பு கிடைக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கத்திலேயே இறந்து போயிடுவாங்க. சிலவங்க கஷ்டப்பட்டு ஊசி குத்தி ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கஷ்டப்பட்டு வலி தாங்க முடியாமல் செத்து போவாங்க. சிலவங்க விபத்துகளில் இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் காரணம். விதி பிரகாரம் தான் மதிப்போது இல்லைன்னு நான் சொல்ல வரல. விதியில் இப்படி இருந்தாலும் அதை நாம் மாற்றுவதற்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் கண்டிப்பாக காப்பாற்றும். ஆகவே தர்மம் செய்யவோ தானம் கொடுக்கவோ யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை போக பாக்கியை நீங்கள் கொடுங்க. கடனை வாங்கி நீங்கள் தானம் பண்ணோம் தர்மம் பண்ணோங்கிறது யாரும் சொல்லவும் இல்லை, எந்த ஒரு நியதியிலும் இல்லை. ஸோ தர்மம் கண்டிப்பாக தலை மட்டுமல்ல, உயிரையும் காக்கும், நமது குடும்பத்தையும் காக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம இறைவனுக்கு நெருங்கிடுவோம்.